ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அன்பாக்சிங் 2020. இன்றைக்கி ஃபுட் ரிவ்யூ தான். புதுசாக ஓப்பன் பண்ண ஷாப் வெட்டிங் பிரியாணின்ற ரெஸ்டாரண்ட்டோட பிரியாணி பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். டேரெக்டாக போய் வாங்கிட்டு வரலான்னு போனோம் இந்த வெட்டிங் பிரியாணி ஷாப்புக்கு, ரெஸ்டாரண்ட்டுக்கு. பட் நாங்கள் போய் பார்த்தா தெரியுது நிறைய கூட்டமாக இருந்தது. ஸோ அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1 hour நின்று அப்புறம் நாங்கள் இது வாங்கிட்டு வந்தோம். 3 சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்தோம். இது வெட்டிங் பிரியாணியோட பேக்கேஜிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு டின் மாதிரி நடுவில் வச்சுருந்தாங்க. சுற்றி வர கத்திரிக்காய் சம்பல், தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் பிரெட் ஸ்வீட்டு, பீடா ஒன்று வச்சுருந்தாங்க. பனானா லீஃப் ஒன்று கொடுத்தாங்க கூடவே. பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா ஈஸியாக கேரி பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ வாசனையும் நல்லா இருந்தது. எடுத்துகிட்டு வரும்போதே நல்ல வாசனையாக இருந்தது. டின் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே பனானா லீஃப் ஒன்று வச்சுருந்தாங்க மூடி. அதுக்கப்புறம் கீழே அந்த பிரியாணி கீழேயும் பனானா லீஃப் வச்சு தான் அதை வந்து பிரியாணியை மேலே போட்டிருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரியாணி இன் சென்னைன்னு சொல்லுவேன். ஸோ நல்லா இருந்தது. பிரெட் ஸ்வீட்டும் நல்லா இருந்தது, தயிர் பச்சடியும் நல்லா இருந்தது, அண்ட் பீடா வச்சுருந்தாங்க. பீடாவும் டேஸ்டியாக இருந்தது. ஈச் பார்சலுக்கு ஒரு பனானா லீஃப் தனியாக கொடுத்துருந்தாங்க. பெரிய பனானா லீஃப் கொடுத்துருந்தாங்க. கத்திரிக்காய் பச்சடியும் நல்லா இருந்தது. கல்யாண வீட்டில் போடுற மாதிரியே இருந்தது. இது பீடா, அது ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துருந்தாங்க. இது பிரெட் ஸ்வீட்டு, இதுவும் நல்லா இருந்தது. இதோட பெட்டராக நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டமாக இருந்தது. கரெக்டான லெவலில் குக்காக இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. ஸோ இது வந்து சென்னையில் ஒரு டாப் 10 லிஸ்ட்டில் வரும் கண்டிப்பாக பிரியாணி அவுட்லெட்டில். பிகாஸ் நிறைய பிரியாணி ஷாப்ஸ் இருக்குது சென்னையில், பட் எல்லாம் ஒரிஜினல் டேஸ்ட் தரதில்லை. இது ஓரளவு எனக்கு ஓகேயாக தெரிஞ்சது நான் டேஸ்ட் பண்ணதுலேயே. அவங்க வாழை இலையெல்லாம் கொடுத்ததுனால அதில் போட்டு சாப்பிடும்போது ரியலாக ஒரு கல்யாண வீட்டு பிரியாணி சாப்பிட்ற ஃபீல் இருந்தது. ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. எல்லோரும் ட்ரை பண்ணலாம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன். டேக் கேர், பை பாய்.